ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஏப்ரல் மந்தோட பிகினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் Q4 ரிசல்ட்ஸ் அப்புறம் FY 23-24ஓட ஆனுவல் ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரிசல்ட் சீசனில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா, லாஸ்ட் இயர் கூட பெட்டரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் ஃப்யூச்சர் பிஸ்னஸ் பிளான் பற்றி என்னமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம உற்று கவனிப்போம். அட் த சேம் டைம் நம்ம எதிர்பார்க்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, டிவிடெண்ட் ரிலேட்டடாக ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ங்கிறது ஒரு அடிஷ்னல் இன்கம். இந்த அடிஷ்னல் இன்கம்க்கு ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. பட் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த அடிஷ்னல் இன்கமுக்காக மட்டுமே ஆசைப்பட்டு தப்பான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். அதுவும் குறிப்பாக ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக்ஸ், அப்புறம் ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ், அப்புறம் ஹைலி டெப்ரிடன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. என்னதான் இந்த கம்பெனியில் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சைஸபிள் இன்கம் வந்து டிவிடெண்ட் மூலயமா கிடைச்சாலும், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்களோட போர்ஷன் ஆஃப் த கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைனஸில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அட் எனி காஸ்ட் டோன்ட் லூஸ் யுவர் கேபிட்டல். அதுவும் கேபிட்டலை வந்துட்டு டிவிடெண்ட்காக இழக்கிறதுங்கிறது வந்து பெரிய தப்பு. அதை மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்படி ஒரு பெஸ்ட் டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணி எடுக்கலாம், அதுவும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி, நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியோட பார்த்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நான் ஸ்க்ரீனர் டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பெஸ்ட் டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்ஸை சர்ச் பண்ணி எடுக்கிறதுன்னு நான் காட்டுறேன். இதுக்காக நான் சில பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 7,000-8,000 ஸ்டாக் பக்கம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. இதில் நிறையா கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குற ஸ்டாக்காக இருக்குது. நம்ம தப்பான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் கரெக்டான ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ இதில் நான் யூஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிடலைசேஷன். எனக்கு 10,000 கோடி அதுக்கு மேலே இருக்கிற கம்பெனி யார் டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ இதுக்காக நான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிரேட்டர் தேன் 10,000 போட்டு query ரன் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு இப்போ டோட்டலாக 484 ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் கடன் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் டெப்ட் டு ஈக்விட்டிங்கிறது வந்து 0.5 இல்லாட்டி லெஸ் தேன் 0.5%. இந்த ப்ராக்கெட்டில் வர ஸ்டாக் மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ இப்போ நான் எகைன் நான் query ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 296 ஸ்டாக் தான் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்து நான் யூஸ் பண்ண போகிற பேராமீட்டர் என்னென்னா, இப்போ நம்ம டிவிடெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்கை நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ அதனால் எனக்கு டிவிடெண்ட் ஈல்டுங்க வந்துட்டு குறைஞ்சபட்சம் 3% அதுக்கு மேலே கொடுக்குற கம்பெனி தான் தேவை. ஸோ இப்போ டிவிடெண்ட் ஈல்ட் கிரேட்டர் தேன் 3%ன்னு சொல்லி நான் query ரன் பண்ணும்போது இப்போ 3 ஸ்டாக்கு தான் லிஸ்ட்டே ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இன்னும் ஃபர்தர் ட்ரில் டவுன் பண்ணுறேன். இப்போ ஆட் கமாண்ட் கொடுத்துட்டு டிவிடெண்ட் ஈல்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் லாஸ்ட் 3 இயர்ஸில் ஆவரேஜாக வந்துட்டு 3% அண்ட் அபவ் பே அவுட் பண்ணுற கம்பெனி வேணும். ஸோ இப்போ டிவிடெண்ட் பே அவுட் லாஸ்ட் 3 இயர்ஸில் 3%ன்னு சொல்லி கொடுக்குறேன். எகைன் இந்த 7 ஸ்டாக்குமே வந்து இந்த பேராமீட்டருக்கு வந்துட்டு மீட் ஆகுது, இந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணுது. ஸோ அடுத்து எனக்கு என்ன வேணும்னா, ஓவர் வேல்யூடு ஸ்டாக் வேணாம், ஓரளவு ரீசனபிளி வேல்யூடு ஸ்டாக் இல்லாட்டி அண்டர் வேல்யூ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற அடுத்த பேராமீட்டர் என்னென்னா, இண்டஸ்ட்ரி பிஇ. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியான பிஇ ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக் தேவை. ஸோ எகைன் இந்த 7 ஸ்டாக்குமே வந்து இந்த பேராமீட்டரையும் வந்துட்டு இந்த க்ரைட்டீரியாவையும் மீட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நான் அடுத்து நான் கொடுக்க போகிற பேராமீட்டர் என்னென்னா, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது வந்துட்டு எனக்கு குறைஞ்சபட்சம் 20% அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ அதனால் நான் ROCE ரிட்டர்ன் ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் 20% அதுக்கு அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ் தான் எனக்கு தேவை. ஸோ இப்போது இந்த query கொடுத்து ரன் பண்ணும்போது எனக்கு 7ங்கிறது 6ஆக கம்மியாகிடுச்சு. ஸோ இப்போ இந்த 6 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியான பிஇயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இனவே தே ஆர் லிட்ரலி ஸ்லைட்லி அண்டர் வேல்யூட். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவங்களோட டிவிடெண்ட் ஈல்ட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா 5% மேலே தராங்க. இதில் கேஸ்ட்ரால், ஆர்கல் ஃபினான்ஷியல்ஸ், HCL டெக்னாலஜி, ரெடிங்டன் எல்லாம் பிட்வீன் 3 to 4% டிவிடெண்ட் ஈல்ட் தராங்க. அதேமாதிரி GNFC பார்த்தீங்கன்னா 4.23% டிவிடெண்ட் தராங்க. அட் த சேம் டைம் இவங்களுக்கு டெப்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா கம்பெனிக்குமே வந்துட்டு 0.10% கீழே தான் வந்துட்டு டெப்டே இருக்குது, எக்ஸப்ட் ரெடிங்டன் இந்தியா விச் இஸ் ஹேவிங் டெப்ட் ஆஃப் 0.48%. ஸோ இது கூட வந்து நெக்லிஜிபிள் டெப்ட் தான். அது மட்டும் இல்லை,
இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு நல்ல டிவிடெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா 52% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கேஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20%, ஆர்கல் ஃபினான்ஷியல் 30%ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதே மாதிரி HCL 18%, ரெடிங்டன் 37%, அது மாதிரி GNFC 32% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 96%, 98%, 100% சொல்லி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்ஸ். அட் த சேம் டைம் டிவிடெண்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டலும் அப்ரிஷியேட் ஆகுது. அட் த சேம் டைம் நமக்கு டிவிடெண்ட் மூலமாக அடிஷ்னலாகவும் நல்ல இன்கம் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனிஸ் எல்லாம் லாஸ்ட் 3 இயர்ஸில் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லாஸ்ட் 3 இயர்ஸில் ₹70.25 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கேஸ்ட்ரால் இந்தியா பார்த்தீங்கன்னா ₹22.50, ஆர்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ₹615, HCL டெக்னாலஜிஸ் ₹146, ரெடிங்டன் இந்தியா ₹25.40, அதே மாதிரி GNFC பார்த்தீங்கன்னா ₹48 லாஸ்ட் 3 இயர்ஸில் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்க தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு பெஸ்ட் டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷனும் கிடைக்கும், உங்களுக்கு டிவிடெண்ட் மூலமாக நல்ல இன்கமும் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.